வணக்கம் நண்பர்களே. நான் உங்க கிருஷ்ணா. ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீடியோ போட்டு கிட்டத்தட்ட 2 to 3 மந்த்ஸ் ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். ஸோ நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு நம்மளோட வீடியோஸ்க்குலாம். ஸோ அகைன் அதனால தான் இத கன்டின்யூ பண்ணலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் மறுபடியும். ஸோ லெட்ஸ் சி கொஞ்சம் பிஸியாவும் இருந்தேன் கொஞ்ச நாளா. அதனால சரியா வீடியோஸும் பண்ண முடியல. ஓகே நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா 5th மார்ச் 2025 10:25 AM ஓகேவா? நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணி தான் வந்து ட்ரேட் அண்ட் அனலைஸ் பண்ணுவோம் அப்படின்றது நம்ம வீடியோஸ் அண்ட் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். சேம் டைம் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். சேம் டைம் பாருங்கன்னா, நம்ம எப்பவுமே 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் கரண்ட் மந்த்தோட ஃபியூச்சர் சார்ட் வச்சு தான் அனலைஸ் பண்ணுவோம். ரைட்டா? ஸோ பாருங்க 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். இது ஃபியூச்சர் சார்ட்டு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்ன நடந்துட்டு இருக்குன்னா மார்க்கெட்ல எஸ்டர்டே வந்து ஒரு பேலன்ஸ்டு மார்க்கெட் ஒரு பிபிஓசி அந்த பிபிஓசிக்கு ரிஜெக்ஷன் எடுத்த மார்க்கெட் டைரெக்டாக அப்பாச்சு ரைட்டா. ஸோ கிட்டத்தட்ட 22,175லேருந்து 22,370 வரைக்கும் மூவ் ஆயிருக்கு ரைட்டா. ஸோ நல்ல ஒரு அப் மூவ். ஸோ யாரெல்லாம் இந்த இடத்த ட்ரேட் பண்ணீங்களோ நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா கேண்டல் ஸ்டிக்கில் நான் உங்களுக்கு இதை காட்டுறேன் பாருங்களேன், எவ்வளோ பாயிண்ட்ஸை கேப்சர் பண்ணியிருக்க முடியும் அப்படின்றத. இங்கே பாருங்களேன், இந்த கேண்டில் ஸ்டிக்கோட வந்து 22,230 ரைட்டா. 22,230 ஆரம்பித்த ஒரு அப் ட்ரெண்ட் டைரெக்டாக இங்கே போய் தான் முடித்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட பாருங்கள் 22,370. சூப்பா எவ்வளோ பெரிய பாயிண்ட்ஸு, கிட்டத்தட்ட இதில் ஒரு 70 பாயிண்ட்ஸு, அரௌண்ட் இதில் ஒரு 70, கிட்டத்தட்ட 140 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணியிருக்க முடியும் வித்தின் இந்த 1 2 3 4 5 6 கேண்டில்ஸில். ஓகேவா, கிட்டத்தட்ட 15 to 20 மினிட்ஸ் அரௌண்ட் நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும். பிபிஓசி ரிஜெக்ஷன்ஸ் இதில் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு புல் மார்க்கெட்டில் சூப்பராக. ஏன்னா நேற்று ஃபுல்லாகவே பாருங்களேன் ஒரு சைட்வேஸ் மார்க்கெட், ஒரு பிபிஓசி ஃபார்ம் ஆயிருந்துச்சு. ஸோ நம்ம மோஸ்ட் ப்ராபப்ளி நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைல் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் இந்த பிபிஓசி எப்படி நம்ம ட்ரேட் பண்ணணும் அப்படின்றது. ஸோ இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல்ன்றது 360 வியூவில் ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக, அதுவும் இன்ட்ராடே பிளேயருக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஓகேவா, இது ஒரு இண்டிகேட்டர் கிடையாது, நல்லாவே புரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னா, இந்த அப் ட்ரெண்டை முடிச்சுட்டு இப்போ அந்த பிசி பீரியட் பார்த்தீங்கன்னா கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நான் கேண்டல்ஸ்டிக்கில் காட்டுறேன் பாருங்கள். இந்த ஹை வந்து ஒரு வீக்கான ஹைங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஹை இன்னைக்கான டே ஹை ஒரு வீக்கான ஹை, அதாவது 22,370 லெவல் ஒரு வீக்கான ஹை. ஸோ இங்கே செல் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த கேண்டலில் செல் ஆகிருக்க எல்லாரும் இந்த வி வேப்புக்கு சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் இந்த டே ஹையை கிளியர் பண்ணுவாங்க. இதுதான் வந்து இந்த கான்ஃபிடன்ஸ் தான் வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலில் கிடைக்கும். ஸோ அது எந்த ஒரு கேண்டல் ஸ்டிக்ஸ்லையும் கிடைக்க சான்சஸ் இல்லை. ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைலில் மட்டும்தான் இந்த மாதிரியான கிளாரிஃபிகேஷன் கான்ஃபிடென்ஸ் உங்களால் அந்த ஒரு இமீடியட் அந்த குயிக் டிசிஷன் எடுக்கிற அந்த எல்லாமே உங்களுக்கு இதில் தான் கிடைக்கும். ஸோ இன்னைக்கு என்னோட ஹை வந்து இந்த 22,370 வந்து கிளியர் பண்ணணுன்றது. ஸோ பாருங்கள், இப்போ மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு 22,350 ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ எப்போ வேணும்னாலும் மார்க்கெட் இந்த 22,370 லெவலில் கிளியர் பண்ணும். சேம் டைம் இப்போ யாராவது ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த லோவை ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு இந்த ஹையை வந்து டார்கெட்டாக வச்சுக்கணும். ஓகேவா, ஸோ அதுதான். இதுக்கப்புறம் நான் வீடியோஸ் கண்டினியூஸாக போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோஸ்க்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு